हाय फ्रेंड्स, पंकज नलबागத்தில் இன்னைக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கங்க. அப்பதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ முதல்ல அன்பாக்சிங் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வந்து Amazonல தான் நான் வாங்குனேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கங்க. இப்போ இத ஓபன் பண்ணி பார்த்தலாம். இது உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. நல்ல பக்காவா எனக்கு பேக் பண்ணி வந்தது. எந்த டேமேஜும் இல்லாம பக்காவா பேக் பண்ணி வந்தது. இது வந்து Agaro எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர். நார்மல் பிரஷர் குக்கர்ல சமைக்கிற மாதிரியே இதுல சமைச்சிடலாம். ஆனா இது வந்து எலக்ட்ரிக் பிரஷர் குக்கர். வாரண்டி கார்டும் புக்கும் இருக்கு. நம்ம படிச்சு பார்த்து ஒண்ணொண்ணா பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து 6 லிட்டர் Agaro எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர். நார்மலாக குக்கரில் இருக்கிற மாதிரியே லிட்டு வந்து நல்லாவே வெயிட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து வெயிட்டு எல்லாமே இருக்குது. நார்மல் ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற மாதிரியே இதில் வந்து கேஸ்கெட்டும் இருக்குது பாருங்கள். சிலிக்கான் கேஸ்கெட்டு. நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த லிட்டு. இப்போ இது உள்ளே இருக்கிற ஆக்சசரிஸ் எல்லாம் என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். முதல்ல வந்து இது உள்ள பவர் கார்டு இருக்குது. நல்லா லென்த்தாக இருக்குது இந்த ஒயர். நம்ம விருப்பம் போல் எங்கே வேணால் வச்சு சமைச்சிக்கலாம். அடுத்து சிலிக்கான் மிக்ஸ் இருக்குது. அதாவது பாத்திரத்தை நம்ம டைரெக்டாக தொட்டோன்னா சூடாகும். அதனால் இதை வந்து கையில் போட்டுட்டு நம்ம பாத்திரத்தை தொடலாம். ஹீட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால கை வந்து சுடாது. இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. Agaro அப்படின்னு அவங்களோட மார்க்கோட இந்த மிக்ஸ் இருக்குது. 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து இது உள்ள ஒரு ஸ்டீமர் பாட் இருக்குது. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது இந்த ஸ்டீமர் பாட்டோட ஒரு ஸ்டாண்டும் இருக்குது. சப்போஸ் நம்ம வெஜிடபிள்ஸ், கேக், எக் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாண்டை உள்ளே வச்சு நம்ம சமைச்சிக்கலாம். இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு அது மேலே இந்த ஸ்டீமர் பாட் வச்சுட்டோன்னா இதில் இட்லி பண்ணலாம், புட்டு பண்ணலாம், எது வேணாலும் அந்த ஸ்டீமர் பாட்டில் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம சமைக்கிற மாதிரியே இருக்கும். சிலப்போ கேஸ் வந்து நம்ம காலி ஆயிடுச்சு அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இன்னர் பாட். நல்ல வெயிட்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. 8 பேர் வரைக்கும் சமைச்சிக்கலாம். இது வந்து 6 லிட்டர். இதில் மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹீட்டிங் எலிமெண்ட். தண்ணீர் படாமல் பார்த்துக்கணும். இந்த பவர் கார்டு நல்லாவே லென்த்தாக இருக்குது பாருங்கள். எங்கே வேணாலும் வச்சு நம்ம சமைச்சிக்கலாம். இதோட 2 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. சூப், ரைஸ் இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த ஸ்பூனுமே. இதோட ஒரு மெஷரிங் கப்பும் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம மெயினாக அளவாக வச்சு தண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து வெயிட், நார்மல் வெயிட் இருக்கிற மாதிரி இருக்கும். வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 2 கேஸ்கெட் இருக்குது. சிலிக்கான் கேஸ்கெட். ஒன்று வந்து அதிலே ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இன்னொன்று வந்து ஸ்பேராக இருக்குது. இது வந்து சீல் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம்தான், ஆனால் வந்து நம்ம நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். எல்இடி பேனலில் நிறைய மோட்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு என்ன வேணாலும் சமைச்சிக்கலாம். எல்லாமே இந்த மேனுவல் புக்கில் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கில் பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம். இந்த சூப்பரான எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து இன்றைக்கி சமையலும் பண்ணி காமிச்சிருக்கேன். அது என்னென்னன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்டிங் எலிமெண்ட் உள்ள எப்போவுமே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இன்னர் பாட் வச்சு தான் நம்ம சமைக்கணும். இது வந்து குக்கரை மூடுற மாதிரி நம்ம கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் மூடிடலாம்.
நமக்கு தேவையில்லாதப்போ அந்த ஸ்டீமர் பாட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் ஒரு கண்டென்சேஷன் கலெக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வழியிற தண்ணியை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் நிறைய அக்சசரிஸ் இருக்கிறதுனால சமைக்காத போது இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். மிஸ் ஆக வாய்ப்பே இருக்காது. நமக்கு இப்போது உள்ளே இருக்கிற இன்னர் பாட்டை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். அதனால் இந்த ஸ்டீமர் பாட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். முதல்ல நான் வெஜிடபிள் குருமா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பட்டை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இதோட இஞ்சி பூண்டு, சோம்பு, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அரைச்சிடலாம். இதோட ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மை போல் அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இங்கே எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது. நான் பேபிகார்னும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட்டே பண்ண போகிறோம். நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே இந்த இன்னர் பாட்டை வச்சு தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வழக்கமாக நம்ம நார்மலாக ப்ரெஷர் குக்கரில் எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல எண்ணெய் ரெண்டும் கலந்து விட்டுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இந்த மோடு செலக்ட் பண்ணுறது நம்ம இப்போ வதக்கிற மோடில் வச்சுருக்கோம். சாட்டே மோடு. நம்ம அதுக்கப்புறம் இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுறோம். நல்லா சாட்டே ஆகிட்டே இருக்கும்போதே இதில் நம்ம உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பேபிகார்ன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த குருமா. நார்மலாக நம்ம குக்கரில் செய்கிறத விட இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃபுட்டு. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செய்ய வேண்டாம். நார்மலாக காயெல்லாம் வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு முதல்ல இந்த காயை வேக வைக்கணும். அதனால் இப்போ நம்ம கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வீட்லேயே தயார் செய்த கரம் மசாலா. இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் ஒன்றுத்துக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த டைமை நம்ம அதிகமாகவும் பண்ணலாம், கம்மியாகவும் பண்ணலாம். நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இதில் இந்த மெஷரிங் கப்பில் நான் 2 கப்பு தண்ணீர் விட்டுடலாம். அதாவது இந்த காய்கள்லாம் முங்குற அளவுக்கு தண்ணீர் விட்டு லிட்டு போட்டு நான் மூடிடுறேன். உப்பு காரம் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுறேன். இது சாட்டே மூடில் இருந்தது. அதாவது இது வதக்கிற மோடில் நம்ம வச்சுருந்தோம். கேன்சல் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் மோடில் வச்சோன்னே 35 மினிட்ஸ் வந்தது. நான் அவ்வளோ நேரம் வேண்டான்னு சொல்லிவிட்டு கம்மி பண்ணிக்கிறேன். 20 நிமிஷம் வச்சுக்கிறேன். நான் 20 நிமிஷத்தில் நம்ம காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அதனால் நான் டைமை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ப்ரெஷரோட அளவையும் நான் நார்மலில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகும்போது இந்த குக்கிங் டைமு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த குக்கரோட பக்கத்தில் நார்மலாக நமக்கு ஒரு இண்டிகேஷன் இருக்கும். அது ரைஸ் ஆகிடும் நமக்கு. இப்போ இது கம்மியாயிட்டே வருது. இப்போ பாருங்கள், 9 மினிட்ஸில் வந்திருக்கு. அதுக்குள்ளே நம்ம இதில் என்னென்ன மோடு இருக்குதுன்னு பார்த்துடலாம். ரைஸுக்கு, மல்டி கிரைனுக்கு, அதே மாதிரி எக்கு, கேக்கு, யோகாட்டு, ஸ்டீமு, சாட்டே, ஸ்லோ குக் பண்ணுறதுனாலும் இதில் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேஷன் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போது 001 இருக்குது. இப்போ 00 வந்தோடனே முடிஞ்சிடுச்சு இந்த ப்ராசஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கேன்சல் பண்ணிடலாம். ஒரு தடவையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி முடியும் போது கேன்சல் பண்ணிடணும்.
கேன்சல் பண்ணால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃபில் வந்துடும். நம்ம ப்ளக்கை எடுத்துகிட்டு இந்த குக்கரோட இண்டிகேஷன் வந்து கீழே இறங்கின பிறகு தான் இதை ஓப்பன் பண்ணணும், நார்மலாக குக்கரில் இருக்கிற மாதிரி. இப்போ நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன், 10 நிமிஷம் ஆச்சு. அது இண்டிகேஷன் வந்து கீழே போகிறதுக்கு. இப்போ வந்து நான் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு தான் இந்த குக்கரை ஓப்பன் பண்ணேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதிக்கணும். அதனால் குக்கர் மூடியை வந்து ப்ராப்பராக மூடாமல் சும்மா லைட்டாக இப்படி மூடி வச்சுட்டேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுது. நமக்கு குருமா சூப்பராக தயாராகிடுச்சு. இதன் மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூப்பரான வெஜிடபிள் குருமா நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒரு பிரியாணி மாதிரி பண்ண போகிறோம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து சீரக சம்பாவில். இப்போ நமக்கு சூப்பராக வெஜிடபிள் குருமா ரெடியாக இருக்குது. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து இதில் எப்படி பிரியாணி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நார்மல் வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா சாட்டே மோடை ஆன் பண்ணிக்கலாம். 30 நிமிஷம் வந்தது. ஸ்டார்ட் ஆன் பண்ணிட்டா ஆனில் ஆகிடும். இப்போ நம்ம அந்த இன்னர் பாட்டில் தேவையான அளவு எண்ணெய் நெய் மிக்ஸிங்கை விட்டுடலாம். இதில் நம்ம சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலம், பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். காய்கள்லாம் சேர்த்துக்கலாம். வழக்கமாக பிரியாணி செய்கிற மாதிரியே நம்ம நல்லா வதக்கிட்டு செஞ்சுக்கலாம். சப்போஸ் கேஸ் இல்லை, கேஸ் தீர்ந்துருச்சு அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பேச்சுலர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரெஷர் குக்கர்னே சொல்லலாம். எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம தேவையான வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே கேரட், பீன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதனால் அதை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். சீரக சம்பா அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்து புதினா இருந்தால் நீங்கள் புதினா சேர்த்துக்குங்க. புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் மட்டன், சிக்கன் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். காய்களுக்கு பதிலாக அதை வச்சு அதுக்கான மோடை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். நான் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது வந்து வெஜ் பிரியாணி. அதனால் நல்லா இதை வந்து வதக்கிட்டு ஊற வைத்த சீரக சம்பாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1.25 கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 2.5 கப்பு தண்ணீர் விட்டுருக்கேன். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 2.5 கப்பு தண்ணீர் அந்த மெஷரிங் கப்பில் விட்டுக்கலாம். 7 இல்லைன்னா 8 பேர் வரைக்கும் நம்ம சமையல் பண்ணி போடலாம். அந்த அளவுக்கு இது பாத்திரம் வந்து நல்லாவே பெருசாக இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. எப்போவுமே ஏதாவது ஒரு பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு தான் நம்ம சமைக்கணும். டைரெக்டாக அந்த ஈட்டிங் எலிமெண்ட்டில் சமைக்கக்கூடாது. அதில் தண்ணியும் படக்கூடாது. இப்போது இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் மோடில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதை ஆன் பண்ணோன்னே நமக்கு 20 நிமிஷம் வருது. நான் இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். 19 நிமிஷமாக கம்மி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆன் ஆயிடுச்சு. அதாவது தலைக்க ஆரம்பித்தோன்னே நமக்கு குக்கிங் டைம் வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் 2 கிட்ட வந்துடுச்சு. இப்போ முடிஞ்சிடுச்சு. அதனால் நான் இதை கேன்சல் பண்ணிவிட்டு ப்ளக்கை எடுத்துடுறேன். இப்போ வந்து நான் வெயிட் பண்ண போகிறதில்ல, இந்த இண்டிகேஷன் வந்து கீழே போகிற வரைக்கும். அதனால் நான் ஒரு கத்தி இல்லைனா ஒரு கரண்டியை வச்சு இதை லைட்டாக நான் வெயிட்டை வந்து இந்த மாதிரி டச் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டச் பண்ணோடனே இதில் இருக்கிற ப்ரெஷர் ஃபுல்லாக வந்துடும். நமக்கு சீக்கிரமாகவே அந்த இண்டிகேஷன் வந்து கீழே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நார்மல் குக்கரில் சமைக்கிற மாதிரி தான். இப்போ நமக்கு சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடுச்சு. சுட சுட வெஜிடபிள் பிரியாணியும் குருமாவும் தான் இன்றைக்கி. ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணேன். இது விருப்பம் இருந்தால் நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை வந்து
பார்த்துட்டு அமேசானில் வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. சூப்பரான பிரியாணியும் அதுக்கு குருமாவும் தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.